நம்ம வீட்ல கூட அந்த பசலைக்கீரை மாதிரி இன்னொரு சின்ன பசலைக்கீரை இருந்தது தெரியுங்களா? மேடம் அங்கன்வாடி ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாரி ஒத்த சைடு பூ வைக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஸ்கூல் போகும்போது அம்மா வச்சு விடுற ஞாபகம் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல கூட அந்த பசலைக்கீரை மாதிரி இன்னொரு சின்ன பசலைக்கீரை இருந்தது தெரியுங்களா? அந்த இன்னொரு பசலைக்கீரை வந்து நம்ம ஊர்ல பச்சை பயிரோட சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு வீடியோவுமே பார்த்துருக்கேன். ஆனா பச்சை பயிறு இங்க வந்து ஊற வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வேக வச்சுமே ஒரு டைம் கூட சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. அதனால குழம்பு செஞ்சா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாம இப்போ அந்த கீரையும் போட்டு சமைச்சிருந்தேன். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கீரை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது இந்த செடியே செத்து போன மாதிரி சும்மா தண்டு மட்டும்தாங்க கிடந்தது. அதுக்கப்புறம் சரி தண்ணி ஊற்றி பார்க்கலாமேன்னு தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அதை வந்து நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சேன்னா என்னன்னு தெரியல. ஒரு டைம் வந்து நல்லா இந்த மாதிரி வளர்ந்துருந்தது, ஆடு கடிச்சிருச்சு எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்தது தான் ஆடு கடிக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் வீட்டில் நான்வெஜ் சமைச்சிருந்தோம் அந்த டைமில், அதனால் சமைக்க முடியல. இந்த கீரை வந்து ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நான் சமைச்சேன். அந்த மேலாக இருக்கிற நுனிக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். அது வந்து நம்ம கையிலே எடுக்கலாம். சில இது தண்டு பெருசாக இருக்கும். ஒருவேளை நம்ம இப்படி கிள்ளி உடைக்கிறோன்னு சொல்லிட்டு இதுக்கு செடியோடு வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறது, சில இடத்துல தண்டு உடஞ்சிருச்சு, அந்த மாதிரிலாம் மறுபடியும் வராது. அதனால் ரொம்ப சின்ன தண்டாக இருக்கிறத வந்து நான் உடச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போது இந்த இடத்துல இருக்கிற நுனிக்கீரை, அந்த கொழுந்து கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா கீரையுமே கட் பண்ணி ஆச்சுங்க. இவ்வளோ தான் வந்தது. ஒரு சில கொழுந்து கீரையில் புழு இருந்திருக்கும் போல். அதோட பூ வந்து இந்த வயலட் கலரில் இருக்கும். முன்னாடி வளரும் போதெல்லாம் தேஜு பறித்து விளையாண்டுக்கிட்டே இருப்பா. மொத்தமாகவே நறுக்கியாச்சு. சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கீரை கூட்டுக்கு சேர்க்குற சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட் விலாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க, அன்னைக்கு வாங்கினது. சின்ன வெங்காயத்துலேயே ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இருந்தது. சீக்கிரமாகவே உரிச்சிடலாம். சரி, நான் கட் பண்ணிடுறேன். கீரையை கழுவி கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ கீரை கூட்டு செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, அப்புறம் காந்திரி மிளகாய் எடுத்திருக்கேன். வீட்டில் காந்திரி மிளகாய் நிறைய வந்துடுச்சுங்க. அதனால் பச்சை மிளகாய் வாங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் சேர்த்து இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை கடையிலுமே செஞ்சுருக்கேங்களா, அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரையுமே நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கீரை கூட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே சேர்க்காம மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இருந்து கொடுத்து விட்டாங்கல்லங்க மஞ்சள் சீரக பொடி, அதுதான் ப்ளூ கலர் மூடி போட்ட டப்பாவில் இருக்குது. இன்றைக்கி அதை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ சீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்கலாம். அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க காந்திரி மிளகாவையும் சேர்த்துடுறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமே பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணியிருந்தால அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கீரையை பருப்போடு சேர்த்து கூட்டு செஞ்சவங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கீரையை தான் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, அதுக்கப்புறம் பொடியெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அந்த மாதிரி பொடி போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. என் மாமனாரெலாம் மஞ்சள் பொடியே ஏதாவது கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி வாடையாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கிடுவாங்க. இது ரொம்ப சத்தானதுமே கூட. இங்கே வெயில் வேறு அதிகமாகிடுச்சு இல்லைங்க, அதனால் நம்ம ஃபுட்டையே கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்காக தக்காளியில் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டேன். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ கீரை சேர்த்துருக்கேன். கீரையிலேருந்து எப்படியும் கொஞ்சமாக தண்ணி வரும்ல, அதோடு சேர்த்து நல்லா ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோடையே இந்த கீரையை நல்லா வதக்கிடலாம். முன்னாடி வந்து மஞ்சள் சீரக பொடியுமே சேர்த்துருந்தேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் மென்ஷன் பண்ணது மஞ்சள் பொடியை மட்டும் தான் சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கீரையிலேருந்து வர்ற தண்ணி நம்மளோட மஞ்சள் சீரக பொடியோடு சேர்த்து வேகும்போது வந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க.
ஆனால் இது நம்ம சாம்பார் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கே இல்லை, அதனால் மஞ்சள் சீரக பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதியட்டும். பருப்பு சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்புக்கு கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக முட்டை வேக வச்சுருந்தேன், நான் அன்றைக்கி சாப்பிட மாட்டேன். சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ இந்த கீரை சமைச்சாலும் மஞ்சள் சீரக பொடி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். மாமனாருமே சாப்பிட்டாங்க. சொல்லு, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அம்மா என்ன சமைக்குது. உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், மாங்காய் அது சேர்த்து பண்ணுது. தேஜுவுக்கு அங்கன்வாடி ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இங்க பாருங்க, இங்க கூட சின்ன மாமியார் வீட்டுல குண்டு மல்லி செடி இருக்கு இல்லைங்க, அது நிறைய பூத்து இருந்தது. எனக்கு கட்ட தெரியாது, அதனால நேத்து கோர்த்திருந்தேன். நல்லா இருக்குங்களா? மேடம் அங்கன்வாடி ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒத்த சைடு பூ வைக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஸ்கூல் போகும்போது அம்மா வச்சு விடுற ஞாபகம் வருது. நல்லா இருக்குங்களான்னு கேளு. இந்த நீ பாக்குறியா பார்க்கலையா? வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற வெயில் ஒவ்வொரு நாளைக்குமே, நேற்று ஒரு மாதிரி இருக்குது, முந்தினத்து ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி அதை விட இருக்குங்க. உண்மையாகவே ஒன்றுமே சமாளிக்க முடியல. டெய்லியுமே வெயில் காலத்துலையுமே காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு நான் 8:40 8:50க்கெல்லாம் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தேஜு இப்போ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக அங்கன்வாடி போகிறா இல்லைங்க, அவள் வந்த உடனே ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் குளிச்சிருவோம். வீட்டில் தான் இப்போ குளிக்கிறேன். அடிப்பைப்புலேருந்து தண்ணி கொண்டுட்டு வந்து குளிச்சுட்டு அடிப்பைப்புலேயே துணி துவைக்கிறது தான். வெளியே எங்கேயுமே போகிறதில்ல, போகவும் முடியல. ஒரு நாளாக ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க இருக்கும், கிட்டத்தட்ட 11 மணி, அந்த 10:40 அந்த மாதிரி டைமில் கம்மாயில் போய் குளிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அவ்வளோ ஒரு தலைவலி. அதுக்கப்புறம் சில பேர் வந்து உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்ததில்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணீங்க, இப்போ நார்மலாக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கு ரீசனு, நான் எக்ஸ்ரேலாம் எடுத்ததுக்கப்புறம் சொன்னது வந்து இந்த சைடு மூக்கு, ஏதோ ஒரு மூக்கு, என்னோட மூக்கு ஓட்டை அந்த அளவுக்கு கேமராவில் காமிக்க முடியாது. என் ஹஸ்பண்டும் யார் பார்த்தாலுமே உடனே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூக்கில் வந்து ஓட்டை சரியாக இருக்கும், இன்னொரு மூக்கில் வந்து ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கும், ஓட்டையே தெரியாது. சளி பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே அந்த சைடு மட்டும் சளியே வராதுங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன், ஒரு மாதிரி சத்தம் பயங்கரமாக வரும். எனக்குமே எல்லாரும் இருக்கும்போது ஒருவேளை இந்த மாதிரி மூக்கு சிந்துறேன் அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே தெரியும், எனக்கு எப்போ கோல்டு வருமோ அப்போ வந்து இந்த கண்ணு இங்கெல்லாம் அரிக்கிறது, இங்கெல்லாம் வலிக்கும், இங்கெல்லாம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போதே தெரியும் எனக்கு சளி பிடிக்க போகுதுன்னு. அதனால உடனே நான் ஆவி பிடிச்சிருவேன். ஆவி பிடிக்கிற மாத்திரை, விக்ஸு எல்லாமே வீட்டில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். தீரவே விட மாட்டேன். தீர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அதனால அந்த மாதிரி எனக்கு தெரியும் போது நான் ஆவி பிடிச்சேன் அப்படின்னா எனக்கு சரியாயிரும். நார்மலாகவே எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுமே ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் வெளியே எங்கேயாவது போனேன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். அடிக்கடி 3 நாளைக்கு ஒரு டைம் கூட ஆவி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே சளி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இங்கே பொல்யூஷன் பிரச்சனை இல்லை, வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வெயில் காலத்துலேயுமே ஸ்வெட்டிங்கில், வெயில் காலத்துலேயுமே ரொம்ப வேர்க்கும்ல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போல்லாம் பேசாமல் மூச்சு இப்படி பெருமூச்சு இழுத்து உட்காந்துருவேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கே தெரியும் நம்ம உடம்பு சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், சளி பிடிச்சா எப்படி இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இதுதான், இங்கே தான் பிரச்சனை. இதனால தான் சீக்கிரமாகவே
சீக்கிரமாகவே சளி பிடிக்கும், சீக்கிரமாகவே நீர் கோர்த்துக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த சீதாகுண்ட் வாட்டர் ஃபால் போயிருந்தப்போ இருந்த ஹேர் ஸ்டைலில் கேட்டிருந்தீங்க. நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்னா, ஒரு 5-6 பேர் மாதிரி என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து எப்படின்னு சொல்லி வீடியோவில் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு காமிக்கிறது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலா, இந்த மாதிரி எப்படின்னா 6 பேர் விரும்புகிற மாதிரி எல்லாரும் விரும்புனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்காக இந்த 6 பேருக்காக நான் வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிறதும் இல்லை. இது வந்து சும்மா நார்மல் ஈஸி ஹேர் ஸ்டைல். எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் மற்றவங்களுக்கு பண்ண தெரியும், ஆனால் எனக்கே பண்ண தெரியாது. ஒரு சைடு சரியாக வரும், ஒரு சைடு கோணலாக வரும். அதனால என்னோட நாத்தனார் எப்போதுமே பின்னி விடுவாங்க. அதை எல்லாரும் விரும்புகிறீங்களா என்னன்னு தெரியல. நிறைய இருக்கே யூடியூப்லேயே டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பராக ஒரு பொம்மையை வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணியெல்லாம் காமிப்பாங்க. ஏன்னா முன்னாடி நான் கற்றுக்கும் போது நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த விலாக் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏன்னா எல்லாரும் விரும்ப மாட்டீங்களோ அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அப்பாவோட சித்தி இறந்துருந்தாங்கல்ல, அவங்க சுதோகோரோ அங்கே போகிறோம், கருமாதி வீடுக்கு. போகும்போது அவங்களோட மருமக மட்டும்தான் இருக்காங்க. மகன் வந்து முன்னாடியே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமே அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணா இல்லை பையன் மட்டுமான்னு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் ஒரு பையன் இருக்கான். அவன் தான் அந்த பாட்டியை எரிச்சப்போ தீ கொடுத்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போகும்போது என்னால் வீடியோ போட முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக புது வில்லேஜ், நான் ஃபஸ்ட் டைம் அங்கே போக போகிறேன். அதனால் அங்கே இருக்கிற இடம் எல்லாமே நான் வீடியோ எடுக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மழைக்காலம் வந்துட்டா கூட ஏதாவது ரெசிபி பண்ணலாம், ஒன்றுமே முடியல. எப்படின்னா நார்மலான டே விலாக் எடுத்துருவேன், இல்லைன்னு சொல்லலை. ஈவினிங் டைம்லையுமே இப்போது டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னனால 2 நேரத்துக்கு சப்பாத்தி சாப்பிட்றேன். அதனால் நைட்டு செஞ்சுருவேன். நைட்டு செஞ்சது மீதம் இருக்கிறத காலையில் சாப்பிட்டுக்குவேன். ஒரு நேரம் தான் சாப்பாடு சாப்பிட்றேன். கண்டிப்பாக எனக்கு காலையில் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடியெல்லாம் ஈவினிங் டைமில் குழம்பு மட்டும்தான், சும்மா ஏதாவது ஃப்ரை பண்ணுவேன் நைட் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போது கேஸ் தீர்ந்து போச்சு, இன்னும் வாங்கலை. பால் காய வைக்கணும், எனக்கு ரொட்டி செய்யணும், எனக்கு சப்பாத்தி செஞ்சுக்கணும், மறுபடியும் குழம்பு வைக்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப வேர்க்குது. நான் தூங்கும்போது கூட என்னோட நைட்டி பின்னாடி முதுகு சைடெல்லாம் ஈரமாகி தான் நான் டெய்லியுமே தூங்குறேன். எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த வெயிலில். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல விலாகாக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து மறுபடியும் வீட்டில் சமைக்கிறதே காமிக்கிறீங்களான்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். என்னால் இங்கே இருக்கிற வெயிலில் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபேன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஏதோ இப்படி இருக்கேன். ஃபேன் ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உண்மையாகவே இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பா வேறு தூங்குறா, அதனால் ஆஃப் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் ஷார்ட்ஸாவது கண்டிப்பாக எடுத்து போடுறேன். என்னால் லாங் வீடியோ வேறு ட்ராவல் ஓகே, ஆனால் அவருக்குமே வெயிலில் போகிறது செட் ஆகலை. லாங் வீடியோக்கு வேறு எங்கேயாவது போகிறது சுத்தமாக செட் ஆகாது. பாப்பா வச்சுட்டு என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்.